தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவோட அரசியல் களம் குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இன்று நம்முடன் வழக்கறிஞர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய்க்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ சதிகள் நடக்குது? அவர் பிரச்சாரம் போனாலும் தடை செய்கிறாங்க, இல்லைனா வேட்புமனு தாக்கல் செய்ய போனாலும் தடை செய்கிறாங்க. உண்மையாலேயே இது அவருக்கு இயற்கையாகவே நடக்குதா, இல்லை ஏதாவது ஒரு சதி போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களா? இல்லை, யாரு தடை செய்யறா? அது புரியல. டிஎம்கே தான் தடை செய்யுதுன்னு சொல்றாங்க. டிஎம்கேக்கு இதுக்கு என்ன இருக்கு? தேர்தல் ஆணையங்கிறது எந்த கையில் இருக்கு? அதாவது தேர்தல் ஆணையமே இப்போ டிஎம்கே கையில் தான் இருக்குன்னு சொல்லி அப்போ பிஜேபி தான் அவர் கேட்கணும். நம்ம எப்படி கேட்கறது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். அவங்க தான் மத்திய அரசு கையில் தான் கேட்கணும். நம்மள்ட்ட கேட்டால் எப்படி சொல்கிறது? வேட்புமனு தாக்கல்ல அவ்வளோ பிரச்சனை நடக்குது. எதற்காக வேட்புமனு எந்த இதுவுமே ஃபில் பண்ணாமல் எடுத்துன்னு தூத்துக்குள்ள ஒரு கேண்டிடேட் கொடுக்குறாரு. எதுவுமே அதில் எழுதலை, பேருக்கு எழுதலை. இந்த வடிவேல் ஒரு படத்தில் எழுதி கொடுப்பாருல, உங்கள் பேங்குக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கோம், கொள்ளைக்கு பதில் வெள்ளை அடிக்க வந்திருக்கேன் அப்படிம்பாரு. அது மாதிரியாவது அதை எழுதி கொடுத்துருக்கலாம். வெள்ளை அடிக்க வந்திருக்கோம், 10 லட்ச ரூபா படத்தை சுண்டல் கட்டிய சுண்டலில் சார், அது பண்டல்னு சொல்லுவார் அந்த பேங்க் ஆஃபீஸர். அந்த கேரக்டர் இறந்து போயிட்டார் அவர். சார் இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாமே எழுதியிருக்கிறீங்க, ஆனால் முறைப்படி எழுதலையே, ஒரு வக்கீலை வச்சு எழுதிட்டு வாங்க. முக்கியமானு சொல்கிறேன், நீ சனிக்கிழமை பாதி நேரம் தான் பேங்க் இருக்கும், நம்ம டிஃபன் கட்டு வரேன்னு ஒரு சொல்லிட்டு போவார்ல, அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கணும். நீங்கள் 4 பேர் போகிறீங்க, வக்கீலை வச்சு எழுதி ஒரு நல்லா ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். நீங்கள் எதுவுமே எழுதாத ஒரு மனுவை எப்படியுமே உங்களை நாம வச்சு பண்ணுவாங்க? இல்லை, புதுசாக வந்திருக்க கட்சி முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு இப்படியே ஒரேடியே அடிக்கிறது முன்ன பின்ன இருக்குமா? முன்ன பின்னா எப்படிமா? 41 பேரை கொள்கிற மாதிரியா? 41 பேர் சம்பவம் இடத்துல இப்படி மிதிச்சு கொள்வது, இந்த மாதிரி சொல்கிறீங்க. முன்ன பண்ண இருக்கா அப்படி சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். அவங்களுக்கு இன்னும் அரசியல் அறிவு இல்லை, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எதுக்கு எங்களை போட்டு தற்கொலைன்னு அடிக்கிறீங்கன்னு. அரசியல் அறிவு இல்லைன்னா ஒத்துக்கோ, அரசியல் அறிவு இல்லைன்னு ஒத்துக்கங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்லலையே. ஆளை வந்துட்டீங்க, எந்த அறிவு இல்லாமல் எப்படி ஆளை வந்துட்டீங்க? அரசியல் அறிவு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆள்றது வந்துட்டீங்கம்மா, அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆங்கரை உட்காந்துட்டு தப்புன்னு அது கேட்டிங்கன்னா, எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது சார்னா இந்த கேரக்டருக்கே உட்காரக்கூடாது. இப்போ நான் பேசுகிறேன்னு உட்காந்துருக்கேன், ஏன்னா மொழி திருன்னு முழிக்கிறேன்னா என்ன கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் தயாராக தான் உட்காந்துருக்கேன். பரீட்சை எழுத வந்தாச்சு, ஃபைனல் எக்ஸாமுக்கு. அது பாவம் அந்த பிள்ளை கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்கிற மாதிரி இருக்கு நீ சொல்கிறது. ஆனால் தோழர், இப்போ அவங்க வேட்புமனு தாக்கல்ல நம்ம இவங்களை பற்றி பேசுகிறோம், நிர்வாகிகளை பற்றி பேசுகிறோம். அவங்க கட்சியில் தலைவரே அப்படி இருக்கிறாரு. அவருக்கே வந்து பெரம்பூரில் ஒரு டீட்டெயிலு, திருச்சியில் ஒரு டீட்டெயில். 50 வயசு, அங்கே 51 வயசு, போகிறதுக்குள்ளே 1 வயசு வளர்ந்துருது. அதுக்கு இவ்வளோ வர தலைவரே தற்கொலை தானம்மா. அவரே தப்பாக எழுதி வைக்கிறது, தப்பாக பேசுகிறது, ஸ்கிரிப்ட் பெரம்பூரில் பேசுகிறா. அது வந்து இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அவரோட ஸ்பீச்சு. இப்போ அவரோட பரிசீலனை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி பாமக தரப்புலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அன்புமணி தெரிவிச்சிட்டாரா? அப்போ ரொம்ப சிரமம்தான். என்னென்ன வேலை ஏம்மா, ஆதவர்ஜினாவே இதை ஒரு சொத்து காமிச்சு அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க இதில் யாருக்குமே சொல்கிறேன், ஒரு ப்ராப்பராக யாரும் பண்ணலை. ஏற்கனவே பொலிட்டிஷியனாக இருந்தவங்க இந்த கட்சிக்கு வந்தாங்கல்ல, இவர் புஷி ஆனந்த், ஆதவர்ஜினா, இவர் இன்னொருத்தர் இருக்காருமே விஜயலன்ஸில் இருந்தவர், விஜய் கட்சி அருண்ராஜ். அவர் ஒரு டிவியில் இது மாதிரி தான் ஒரு பொண்ணு பேட்டி எடுக்குது. நீங்கள் தாவேகாவுடைய 5 கொள்கைகள் சொல்லுங்கள், சமூக நீதி அப்படின்னாரு. சார், திமுக எதிர்த்து பேசாதீங்க, நீங்கள் கொண்டு வந்த ஒரு 5 நல்ல திட்டங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னா ஒன்றுமே இல்லை. மேனிஃபெஸ்டோவே கிடையாது. உங்கள் மேனிஃபெஸ்டோ எங்கே? மற்ற எல்லா கட்சியும் மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க, உங்கள் மேனிஃபெஸ்டோ எங்கே? எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்கம்மா அங்கங்கே. இவர் இன்னும் வந்து இன்றைக்கி டி நகரில் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தாங்க, 1 hour தான் டைம் கொடுத்தாங்கன்னு சொன்னார். அது சதி நடக்குது. என்ன சரி? யார் நடத்துது? கேட்குற டைம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த டி நகரில் உங்களை கொடுத்து என்னமா செய்யுது? இந்த வெயிலில் போட்டு கொள்றதுக்காமா? ஏற்கனவே 53 பேரை கொண்டாங்க, 500-600 பேர் திட்டுவாங்க. விஜய் மீட்டிங் போகிறதா இருந்தாலும் வீட்டில் சாமியான போட வேண்டியது தான், பந்தல் போட வேண்டியது தான். பணம் தானே வரப்போகுது அங்கே இருந்து. அவர் ஒரு 40 நிமிஷம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 40 நிமிஷம் பேசினாரா? மாநாட்டிலே 10 நிமிஷம் பேசல அவரு. அவங்க கேட்குற கேள்வி அது மாதிரி இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசுறாங்க, 1 hour பத்தாதுன்னு சொல்றாங்களே அவங்க. அவர் 40 நிமிஷம் எங்கே பேசியிருக்காரு? முதல்ல எங்கேயும் பேசல. பேசுறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த எப்படி சொல்லலாம் உங்களுக்குன்னா, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடம் நல்லதுக்கு தான் வீட்டிலேருந்து அனுப்புவாங்க பேரண்ட்ஸு. இன்னைக்கு காய்ச்சல் அடிக்குது, வயிறு வலிக்குது, இப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஸ்கூலில் வயிறு வலி, மழை வர்ற மாதிரி இருக்குது, நான் நனைஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் எதுக்காக வேண்டி? பள்ளிக்கூடத்தை கட்டடிக்கணும். இந்த மாநாடை கட்டடிக்கிறது எல்லா வழியும். பரீட்சையில் ஒரு மண்ணாங்கட்டி எழுதியிருக்க மாட்டா, நேரம் பத்தலை அப்படின்பா. எல்லோரும் கொடுத்த 3 மணி நேரம் தானே உனக்கு கொடுத்துருக்காங்க. அவன் மட்டும் பஸ் மார்க் எடுத்துட்டா, நீ 0 எடுத்திருக்கில்ல. இவர் சாதாரண தலைவர் இல்லையே, ஒரு உச்சபட்ச ஒரு நடிகர். என்ன உச்சபட்ச நடிகர்? லூஸ் மோகன் கூட தான் உச்சபட்ச நடிகராக இருந்தார். சில்க் சிமிதா கூட தான் உச்சபட்சமாக இருந்தது. முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? இவர் வந்தால் கூட்டம் நிறைய கூடுதுன்னா அதெல்லாம் அலைமோதி வரவே எனக்கு நிறைய நேரம் கரெக்டாக. அவன் குரல் வித்த காமிக்கிற இடத்துல கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு துணிமணி கர்ச்சிப் வைக்கிற இடத்துல கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கர்ச்சிப் தேவைப்படுறவங்க வாங்க போகிறான். ஒரு துணிமணி வைக்கிற இடத்துல அவன் போவான். செல்ஃபோன் பவுச் விற்கிறாங்களாம்மா, தேவைப்பட்டதை நீ வாங்க போகிற.
இந்த ரோட்டில் இந்த கூலர்ஸ் கிளாஸ் போட்டிருக்காங்கன்னா தேவைப்படுறவங்க தான் நிறுத்தி வாங்க போகிறான். ஆனால் இதை குரல் வித்த கிடைக்கிற இடம் எப்படி இருக்கும்? டாஸ்மார்க்கோட கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாத்தோட டாஸ்மார்க் மேன்மைன்னு சொல்லிடலாமா? டெல்மி. கட்டண கழிப்பறை இருக்குல்ல, நம்ம டாய்லெட்டு காலையில் 5 மணிக்கு டர்ரு புருன்னு எல்லாம் போகிறாங்களம்மா, அங்கே கூட தான் கூட்டம் வரிசையில் நிற்கிது. அதான் பெருசுன்னு சொல்லுவியா? அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்கிறார். ஆதவர்ஜுனா அவருக்கு தெரிஞ்சதானே அவர் சொல்லுவாருமா. விஜய் கட்சியில் தான் நான் இப்போ சொன்னேன்ல, அதுக்கு ஈவன் தான். டாஸ்மார்க் இருக்குல்லம்மா, 12 மணிக்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ டாஸ்மார்க் தான் இருக்கிற துறையிலே மேன்மையான துறை அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்டேன். இங்கே ஒருத்தர் அவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டாகவே பேசியிருக்காரு. மும்மொழி கொள்கைக்கு எதிராக விஜய் பேசியிருக்காரு ஒரு இடத்துல. ஆனால் மும்மொழி கொள்கைன்னா அவருக்கு என்னென்னு தெரியாது. தமிழ் ஒரு மொழி, தமிழ் ஒரு மொழி, இங்கிலீஷ் ஒரு மொழி, ஆங்கிலம் ஒரு மொழி, மொத்தம் 4. விஜயை பொறுத்தவரை 4. இப்படி வச்சு மும்மொழி கொள்கைலாம் வச்சுக்குவோம். தமிழ் ஒன்றுமா, தமிழ் ஆங்கிலத்தில் ஒரு தமிழ், இங்கிலீஷ் ஒன்று, இங்கிலீஷில் தமிழில் ஒன்று, 4 மொழி. அப்படின்னா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வந்தா. ஊருக்குள்ளே ஒரே ஒரு குறுக்கள் வர்றாரு வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி தனியாக போயிட்டுருக்காருமா கேண்டிடேட்டு. ஒரு கவுன்சிலர் இருக்குன்னா கூட 100 பேர் போவாங்க. தனியாக போயிட்டுருக்காரு அங்கே சந்திரசேகரன் ஒருத்தர் திருத்தணியில். அவர் விஜயை போட்டு கழுவுன வீடியோ இருக்குது. அவர் பிஜேபியோட ஆளுவர். விஜய்க்கு என்ன தெரியும் அரசியல்னா? மும்மொழி கொள்கை எதுக்குறான் அப்போ பேசின வீடியோலாம் இருக்குது. அப்போ நீங்கள் லஞ்சத்துக்கு எதிரானவங்க, அப்புறம் லஞ்ச வழக்குள்ள காங்கிரஸ்காரங்களும் திமுககாரங்களும் ஏடிபிக்காரங்களும் கூட வச்சுட்டு கொடுக்கல. எப்படிமா அது? இவங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் கட்சின்னு சொல்கிறாங்க. அதாவது தாவேக்காவுக்கு வந்துட்டு அவங்க ஒரு புனிதவாதியாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்லது. அதாவது விஜயோட போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு அவர் பேர் என்னமா சரத் சரத்து போட்டோ எடுக்கிறதுக்கே படுக்கணுங்கிற லெவலில் கட்சி இருக்குமா? விஜயோட வாட்டர் பாட்டிலே 10,000 தானுவான். எனக்கு அம்மா நீ விஜய் ஆண்டுட்டு இப்போ ராம ஆண்டானா ராவண ஆண்டானுங்கிற மாதிரி ஆள் தான் நான்லாம். ஆனால் இவ்வளோ ஒரு மலிவான மனிதர்கள் அரசியலுக்கு வந்துடவே கூடாது. அதுக்கு தான் நான்லாம் பார்க்குறேன். யாருக்கு ரொம்ப ஓட்டு போட்டு போ. இவங்களுக்கு ஓட்டு போடுறது பிஜேபி ஓட்டு போடலாம். தாவேக்காவோட பிஜேபியோட தாவேக்கா ரொம்ப ஒரு மோசமான கட்சின்னு சொல்லுவாங்க. தாவேக்காவோட எதையுமே விடாதீங்க. இவங்களுக்கு ஓட்டு போடணும். முதல் ஓட்டு அந்த மைய வச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க முதல் ஓட்டை. அது முதல் ஓட்டு போடுறாங்க. மாற்றத்துக்காக போட போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா சீமான் கூட தான் இருக்கிறாரு. கருத்தியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அவருக்கு போடுங்க. ஆனால் உங்களுக்கு ஓட்டு வீணாகத்தான் போகும். தாவேக்காக்கு போடுறது வந்து இப்போ என்ன, திவ்யா நான் ஒன்றே நினச்சி வாழ்க்கை பூரா வெட்டியாக இருக்க போகிறேன், வாழை வெட்டியாக இருக்க போகிறேன், உடனே அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா வாழ்க்கையே வெட்டி தான். நான் அதனால சொல்கிறேன், சீமானோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. விஜயோட கம்பேர் பண்ணுறது இங்கே பொலிட்டிஷியனே கிடையாதுமா. அந்த லெவலுக்கு முன்ன பொலிட்டிஷியன் அவர் இன்ஃப்ளூயன்சருமா. அவர் இட்ஸ் நாட் எ பொலிட்டிஷியன், அவர் இன்ஃப்ளூயன்சர். என்ன ஒன்றும் செய்வாங்க. லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. இது சொல்லும் போது இன்னொரு ஞாபகம் வருது. அவங்க கட்சியோட சத்யகுமார், அதாவது லோ பட்ஜெட் அம்பேத்கர்னு சொல்லுவாங்கல்ல அவங்க கட்சியில், அவர் வந்து பிரச்சாரம் பண்ண போகும்போது யாரும் என் கூடலாம் வராது. சத்யகுமார் தான் லோ பட்ஜெட் அம்பேத்கர். முதல்ல அவர் அம்பேத்கர்னு சொல்லாத. மீசையெல்லாம் முடிச்சு கண்டையெல்லாம் போட்டு தெருவா சுற்றி திருத்தடியில் ஒருத்தையும் கூட வரல. ஆமாம், நான் வீடியோ மட்டும் போட்டுடுறேன், அதை வச்சு பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சிக்காரங்களே இவனை முதல்ல மாற்றுங்கிறாங்க. இவங்க 234 ஆளு பிடிச்சதே நம்ம இந்த வடிவேலு சத்யராஜ் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்டு போட்டி கோழி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். நீ கேட்சலாம் அப்படி ஏறு, வண்டியில் ஏறு. பொண்டாட்டி போடுறது வந்து தட்டாலே தட்டிக்கிட்டு இருப்பான். எல்லோரும் ஏறுன்னு சொல்லி கொண்டு போய் ஏற்றி கடைசியாக வடிவேலு போட்டு இப்படி இதை போட்டு தூங்குவார். அந்த மாதிரி தான் இவரோட நிலைமை இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். என் கேண்டிடேட்டே யாருன்னு தெரியாது. விஜய், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன். அவர் 43 பேர் சாவில் ஃபேமஸ் ஆகிட்டார். அதாவது ஒரு பொண்டாட்டி ஃபேமஸ் ஆகி கொடுத்துச்சு. ஸ்ப்ரே அடித்தாங்க கூட்டத்தில், கத்தி எடுத்து கிழிச்சாங்கன்னு சொன்னதில் ஃபேமஸ் ஆகிட்டு, இல்லைன்னா அதுவும் ஃபேமஸ் ஆகிருக்காது. இதை தவிர அருண்ராஜ், அவர் என்னென்ன சம்மந்தமே எல்லாம் பேசுகிறார். இவரெல்லாம் எப்படி தான் விஜயலட்சுமி செலவில் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. இவங்களை தவிர அந்த கட்சியில் வேறு கேண்டிடேட் மூஞ்சி சொல்லுங்கம்மா. எல்லாருமே ஊழல் செஞ்சவங்க, கஞ்சா கேஸில் கொஞ்சம் 10 நாள் முடி வெளியே வந்தவங்க. நல்ல பையன் தான், என்ன சத்த கெஞ்சா அடிப்பாங்கிற மாதிரி கஞ்சா கேஸ் வெளில வந்து கேண்டிடேட் அடிக்கிறார். கேஸ்லேருந்து வெளில வந்து அதை நான் கிரிட்டிசைஸும் பண்ணலை. பட் எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் உங்களோட இருக்காங்க, ஆன்டி சோசியல் எலமெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் எப்படி கட்டமைக்க போகிறோன்னா எப்படி கட்டமைக்க முடியும்? ஏன்னா விளாத்தி குளத்தில் இப்போ ஒரு ரேப் நடந்து எவ்வளோ மறந்து போயிருப்பாங்க மக்கள். ஞாபகப்படுத்துவோம். ஒரு வெளியாதிரிவு போன ஒரு பிள்ளைய ரேப் பண்ணுறான் ஒருத்தன்.
அதுக்கெல்லாம் இவரோட ஸ்டாண்ட் என்னம்மா? விஜய் குரல் கொடுத்திருந்தாரு. என்ன குரல்? அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை தலைவிரிச்சு ஆடுது, அதனாலதான் அந்த மாணவிக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சியா? இல்ல, அது சொல்ல திமுக தான் காரணம் சொல்லி. திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன செய்யறது, என்னதான் சொல்றது எனக்கு தெரியலையே. ஏமா, உங்க வீட்டுல சர்ப்பத்தில் சேர்த்து ஐஸ் கூட போட்டதுக்கெல்லாம் திமுக காரணம், இல்லை சக்கரை கம்மியாக போட்டு திமுக காரணம், என்ன செய்ய முடியும்? இது எல்லாருமே உங்களை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மேடையில் இந்த தாவாய் கலந்து பேச வர்றாங்களம்மா ஒரு சில ஆளுங்க, அதை விட்டுட்டு வேற பேசுங்க, அது இருக்கட்டுங்க அப்படின்னு கேள்வி கேட்குற நெறியாளர் இப்படி தான் கேட்குறாங்க. அது இருக்கட்டும், நீங்கள் பேசுங்க. அருண்ராஜ் அவரே அப்படி தான் சொல்கிறாரு. 5 கொள்கை, நல்ல கொள்கை சொல்லுங்கள். கொள்கை 5 கொள்கை சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்களேன், நானும் கேட்டுக்கிறேன்.